அரசு கருவூல பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிக்-இ இன்சாப் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் மீது அந்நாட்டு அரசு பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தது. இதில் ஊழல் வழக்கொன்றில் இம்ரான்கான் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் அரசின் ரகசியங்களை கசியவிட்ட குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதன் நீட்சியாக அரசு கருவூல பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தானின் ஊழல் தடுப்பு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2 பேரும் தலா 70 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் இம்ரான்கான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. அந்நாட்டில் பிப்ரவரி 8ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இம்ரான்கானுக்கு அடுத்தடுத்து விதிக்கப்பட்ட தண்டனைகள் அந்நாட்டு அரசியலில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. அண்மையில் நடைபெற்ற கட்சியின் பேரணியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்ததும் நினைவு கூறத்தக்கது.